ஜென்ரலாக ஒரு ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்பவுமே ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்டார்ல இருந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அண்ணாலாம் கூட அதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் எப்படி இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கம்ல இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்டாக இதுவாக வச்சுக்கணும்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் லிங்கமுக்கும் சரி, இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். அதில் தேட்டர்கள் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து, இன்னைக்கு ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுது அந்த ஃபஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். மற்றபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி திரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு 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 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜா இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டா மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டவுனாவோ, நசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ, ஏதோ ஒரு இதில் எப்படியோன்னு எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்ட இருந்தால் யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க, அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம், ஏற்கனவே இதுவாக இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புற மாதிரியே அவங்களும் என்னை நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம், வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்தது. பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்கிட்ட எதுன்னு கேட்ப, மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ள வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்பங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்பங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைமில் லிங்கமை பற்றி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ தான் இந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப்
கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருக்கோம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் கூப்பிடுங்க ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உரிமையால கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஸ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேற ஆள் இப்படி பாஸ் ஆகும் அப்படி இது. ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால எல்லாருமே அவர் வந்து என்ன ஆமா திவ்யா வந்து பொண்ணு பார்க்கறதும் அவர் தான். ஆக்சுவலி அவரு தான் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னா, ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ண மாட்டோம். இது இல்லாம எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமா நினைச்சு பண்ண படம் தான் அது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஹாட்ஸ்டாரோட குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். ஆக்சுவலி இது வந்து பிரதீப் சாரோட ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா இந்த கதையை இனிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அதை நான் பண்ணணும்னு நம்பி அதை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு இதாக இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோட இன்ஸ்டிங் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷன் நான் இப்போ நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்படியோன்னு ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இதுன்னு கேட்டாங்க. உங்களாச்சு ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப எனக்கும் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசை தான். நிறையா படம் பண்ணணுங்கிற ஆர்வமும் இருக்குதான். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ. இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். இந்த லுக்கில் மாறினா எனக்கு ரொம்ப ஒரு பேரனாய்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அது போகிறது தான் எனக்கு செட் ஆகுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு படம் பண்ணுறப்போ ஒரு பிரேக், ஒரு இதிலிருந்து அடுத்த கட்டமாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களும் ப்ரெஸ்ஸும் நம்மளை நம்பி இவன் ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பினவங்களுக்கும் நம்பிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நான் நேற்று ஷோவில் தான் பார்த்தேன். நான் கேட்டேன், நான் லக்ஷ்மி சார்ட்டு கேட்பேன், சார் மியூசிக் சார் பேக்ரவுண்ட் தான் சார், நம்ம நடித்ததை எலிவேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இதுவாக இருக்கிறதுக்கு அவர் தானே. நான் இன்னும் அந்த 7-8 எபிசோட் பார்க்கல. அவர் எங்கிட்ட தான் சொல்கிறார், தலைவா நீங்கள் 7-8 பாருங்கள், 7-8 பாருங்க. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ. லைக் உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம்.
கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே அந்த பேக்ரவுண்டில் இது இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு 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 ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னன்னா எல்லா டயலாகும் இதுவாக இருக்கும். ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜ் இன்டேஜ் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்கு. அண்ட் அவங்க பண்ணதுல எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்க 2 பேத்துக்கு ஒரு எமோஷனலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், 9th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்ட். அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்ணிலையும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல இருக்கு பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறதுனால மறந்துட்டேன். அவர் தான் ஒரு கல்லுக்குள்ளீரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோமா, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போஸ் செங்கர்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இதுன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாதன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது. என்னதுன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்திருந்தா, சரி இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சிப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட் இஸ் அ வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நான் பேசினதே என்னோட இதுலேயே மொத்தமாக அதிகமாக இதான் ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இன்னைக்கு உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கம் பற்றி சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஹாட் ஸ்டார் அண்ட் விகடன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து தைரியமாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அண்ட் எங்களெல்லாம் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இப்போ பேச்சுலரில் பார்த்தா ஒரு மாடர்னாக ஐடி ஜாப் போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே வந்து I'm very grateful to Hotstar, Vigdan and directors Prashant and Lakshmi. Okay. ஸோ பிரசாந்த் பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. விலங்கு, இப்போ வாரண்ட் அண்ட் பெரிய நடிகரும் கூட. அதனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஷோ ரன்னராக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சார் பிரசாந்த், தேங்க்யூ பிரசாந்த், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது சீரியஸாக நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது. அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒரு நாகர்கோயிலில் இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோ அக்செப்ட் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது
அது லெட் கோவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதுல்ல, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடிச்சதுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப். அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், அவர் ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பூர்ணிமா பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு ஆள் டோனி பிரிட்டோ சார். ஏன்னா ஆஸ் பூர்ணிமா சார், நாங்கள் நேற்று இன்டர்வியூ ஃபுல் டே பண்ணும்போது சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. நான் சரி ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போய் நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செமையாக பண்ணிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ மாசா அந்த சீனியை எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார், அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரியிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நிலா ஈபி, தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் அஸ். நல்ல ஒரு வேற அவுட்டோரில் ஷூட் பண்ணோம். எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. அண்ட் லக்ஷ்மி சார் லக்ஷ்மி சார் வந்து அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாங்க. சார், எனக்கு தெரிஞ்ச லிங்கம்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் அவர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்களாம் நடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வஸ் கொடுத்தது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறைய விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது வெறும் ஒரு டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அந்த பையனோட லைஃப்ல இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாரும் அதை பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைம்ல நடந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலையும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. June 26 ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் அஸ். ஸோ ப்ளீஸ் நல்லதாக எழுதி நல்லதாக எங்களுக்கு சொல்லி எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சீரீஸ் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் பிரதீப் சார் என்னை கூப்பிட்டு இது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி நான் கேட்டேன். லக்ஷ்மி சாரும் பிரசாந்த் சாரும் வந்திருந்தாங்க.
ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன்னா வந்து அது ரொம்ப ரெவல்யூஷனரி, ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து என்னை நம்பி இந்த பொண்ணு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணும்னா, பிரசாந்த் சார் இஸ் ஃபன். லைக் அவர் தான் ஷோ ரன்னர். லைக் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே ஓகேவா, எல்லாமே சூப்பரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாரு அவர். அண்ட் திருச்சியில் தான் ஷூட் நடந்தது, அவருடைய ஊர். ஸோ எங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டாரு. அவர் வீட்டில் இருந்து சாப்பாடு போட்டார். ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சுக்கிறதுக்கு. அண்ட் டைரக்டர் லக்ஷ்மி சார் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமாவை பற்றி, ஜென்ரலாக வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவர் எனக்கு அந்த ஒரு டைரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு. அண்ட் எப்போ நான் வந்து எதுக்காவது கோச்சிட்டாலும், என்ன சார் இது இப்படி இருக்கா, என்ன சார் அது அப்படி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாலும் அதை வந்து பொறுமையாக என்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பேஷன்ஸ் இருக்கிற ஒரு நபர். ஸோ வெரி கிஃப்டட் லக்ஷ்மி சாரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் அகெயின் பிரதீப் சார் இஸ் லைக் அ மென்டார். ஸோ நிறைய விஷயங்களை, நிறைய டவுட்ஸ் நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் சார், இந்த ப்ராஜெக்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அண்ட் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் கதிர், எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஆக்ட்ரஸஸை பார்க்கும்போது சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இவங்க எப்படி நடிப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ கதிரோட எனக்கு பெருசாக எந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸுமே இல்லை. பட் ஷூட்டில் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் முன்னாடியே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், லைக் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. நான் இப்போ நேற்று ப்ரீமியர் ஷோ போட்டப்போ கதிரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து லைக் மிரண்டிட்டேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. லைக் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டரோ ஒரு ஆர்டிஸ்டோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நேற்று நான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எந்த வகையில் இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் கதிர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் இருட்டில் தேட்டரில் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் லைக் நான் கதிரை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்ததுக்கும் இப்போவும் லைக் அவர் வந்து பயங்கரமாக லைக் ஃபைன் ஒயின் யாரோ சொன்னாங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் திருச்சிட்டிங்க தேட்டரில், இப்போ ப்ராஜெக்டில் ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சும்மா டக்குன்னு சொன்னேன். ஆனால் நிஜமாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சார்கிட்டையும் கால் பண்ணி, ஈவன் திவ்யா கிட்டையும் கால் பண்ணி கதிர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் லிங்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்காக இருக்கும். அண்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் கதிர் அண்டர் ரேட்டட்னு. ஐ டோன்ட் நோ ஹூ ரேட்ஸ் யூ, இது என்ன அண்டர் ரேட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ரோலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. நோபடி ஹேஸ் டு ரேட் யூ. நீங்கள் அண்டர் ரேட்டட், நீங்கள் 5, 6 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரமாதமாக நினைக்கிறீங்க. நீங்கள் மைண்டில் எதுவுமே வச்சுக்காம நீங்கள் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் திவ்யா வந்து திவ்யா ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அழகாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அகெயின் திவ்யாவுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லாம். பட் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப நிறைய ஜெல் ஆகிட்டோம். லைக் நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் இருந்தது. லைக் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கு. எப்போவுமே அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் லிங்க் அமிச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினா, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் சார், நீங்கள் ரொம்ப அருமையாக லிரிக் எழுதியிருக்கீங்க சார். நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சார் வந்து இதுதான் உனக்கான பாட்டு, நான் வந்து இதை ரிங்டோனாக வச்சுருக்கேன், உனக்கு வேணா நீ ரிங்டோனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. நான் அதை கேட்டேன். சார், நம்ம தானே சார் குடும்பமே. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல அப்பா போல, அண்ணனை போல, ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க.
Yeah. என்ன சொல்லணும் அண்ட் ரொம்ப அருமையான வரிகள் சார். ஐ ரியலி லவ் இட். அண்ட் எனக்கு என் ஃபேஸ் வர இடத்துல இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ குட் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபேஸை பார்த்து தான் சொல்லணும் மெயினாக. சரி ஓகே, பட் வாய்ஸ் கேட்குதுல மன்னிச்சிருங்க. ஓகே, நான் கேமரா பார்த்தே பேசிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பயங்கரமான ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணது யாருன்னா, ரெண்டு விஷயம், மியூசிக் அண்ட் கேமரா. நேற்று தான் பிரிட்டோ சார் வந்து எங்களோட இன்டர்வியூக்கெலாம் வந்தார். நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு லேட்டாக வேற போயிட்டு ரொம்ப பயங்கரமாக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன், சாரி, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ உட்காந்தப்போ ரொம்ப அமைதியாக இருந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவங்க பேசுகிற கேள்விக்கெலாம் வந்து ஜலத பதில் சொன்னார், இருந்தாலும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஆனால் தேட்டரில் போய் அந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது, அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது அப்படி உட்காந்துட்டு இருந்தாரு, இது மாதிரி ஒரு மியூசிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாசா ஒரு இது வந்து ஒரு வெப் சீரீஸ்ன்றதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபீல் கொடுக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினான ரீசன் பிரிட்டோ சார் அண்ட் கேமரா தினேஷ் சார். நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார், நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது மியூசிக். அண்ட் என்னுடைய சீன்ஸ்லையும் நீங்கள் பயங்கரமாக வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் என்னோட கோ ஆக்டர் சத்யா இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியே தான் வந்து பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். லைக் ஒரு கைட் மாதிரி அவர். இதில் இது இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி இரு, இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்படிலாம் பேசு, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு நியூ கமராக இருக்கிற எனக்கு ஆல்ரெடி சினிமாவில் சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லிங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களாம் பாருங்கள் ப்ளீஸ், நல்ல விதமாக எழுதுங்க, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 26 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்துருங்க எல்லாரும். தேங்க்யூ.